அன்புள்ள ஹிஷாமுக்கு அன்புடன் நதீரா எழுதும் முதலாவது மடல் இது. நலம் நலமறியாவள். நாங்கள் இங்கு அனைவரும் நலமாக இருக்கிறோம். உம்மாவும் வழக்கம் போல எழுந்து நடக்கிறாங்க. வாப்பாவின் வியாபாரம் இப்போ கொஞ்சம் சோர்வா இருக்கு. வாப்பா கொஞ்சம் கவலையா இருக்காங்க. மேலும் நசீர் நானா, சர்மிளா தாத்தா, தங்கச்சி கூட நல்ல சுகமா இருக்காங்க. மேலும் எனது நெருங்கிய நண்பி ஹசீனா கூட உங்களை அடிக்கடி நலம் விசாரிப்பாங்க. ஹிஷாம், உங்களது நலம் எப்படி? வீட்டில் அனைவரும் நலமா இருக்காங்களா? உம்மாவுக்கும் சலாம் சொன்னதாக கூறவும். உங்களது வியாபாரம் எப்படி ஹிஷாம்? நன்றாக செல்கிறதா? மேலும் உங்களது கடிதம் கண்டேன் ஹிஷாம். உங்கள் கடிதம் பார்த்தவுடன் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷத்தை விட என்னை அறியாமலே நான் அழுது கொண்டேன் ஹிஷாம். ஏனென்று தெரியவில்லை. அந்த கடிதத்தை பார்க்கும்போது நீங்கள் எழுதியிருக்கும் ஒவ்வொரு வரிகளும் எனது மனதை மிகவும் தொட்டுவிட்டது ஹிஷாம். மேலும் நீங்கள் என் மீது வைத்திருக்கின்ற காதல் உண்மை என்று நான் அந்த கடிதம் மூலமாக புரிந்து கொண்டேன். நிச்சயமாக இறைவன் நமக்கு துணை இருப்பான். எமது காதல் எந்தவித தடங்களும் இல்லாமல் ஜெயிக்கும் என்பதை நான் உறுதியாக கூறினேன் ஹிஷாம். மேலும் எங்களது வீட்டிலே சர்மிளா தாத்தாவுக்கு திருமணம் பார்த்துட்டு வராங்க. இன்னும் 3 மாசத்தால இந்த கல்யாணம் நடக்கும் என்று வாப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்வாரு. போன கிழமை தான் எங்களோட வீட்டை வந்து மாப்பிள்ளை வீட்டால தாத்தாவை பார்த்துட்டு போனாங்க. கல்யாணத்தை நினைச்சாலே பயமா இருக்கு ஹிஷாம். தாத்தாவோட கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு தான் கல்யாணம் பண்ணு உம்மா எனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே வராங்க. ஹிஷாம், பாப்பா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கட மாமட வீட்டுல இருக்கிற மாமட மகனுக்கு தான் என்ன கட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை ஹிஷாம். ஒரே சொந்தம், ஒரே முகம். ஒரு புதிய சொந்தத்தை நாம தேடணும் ஹிஷாம். புது மனிதர்களை சந்திக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. சொந்தத்துக்குள்ள கல்யாணம் முடிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை ஹிஷாம். அது உங்கள் மூலமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஒரு புது உறவு உங்கள் மூலமாக எனக்கு ஏற்படுத்தி தருவீங்க என்று ஒரு நம்பிக்கையோட இருக்கிறேன் ஹிஷாம். மேலும் இந்த கடிதத்தில் நான் எனது புகைப்படத்தை வச்சிருக்கேன் ஹிஷாம். கடிதம் கிடைத்தவுடன் கண்டிப்பாக பதில் எழுதுங்கள். உங்கள் பதிலுக்காக காத்து கொண்டிருப்பேன் ஹிஷாம். மேலும் உங்களது உடம்பு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க ஹிஷாம். டைமுக்கு டைம் நல்லா சாப்பிடுங்க. அடுத்த கடிதத்தில் உங்களை புகைப்படத்தை வச்சு அனுப்புங்க. உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. கடிதத்தில் ஏதாவது குறைகள் எதுவும் இருந்தா ஹிஷாம் மன்னித்து விடுங்க. அன்புடன்